போகிறோம். ஓகே ப்ரோ, கேட்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. நான் ரெக்கார்டிங் போட்டேன் ப்ரோ. இன்னைக்கு லிக்விடிட்டி டாபிக் பார்க்க போகிறோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு வந்து லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லிக்விடிட்டில இருந்து போலாம் ப்ரோ. ஓகே 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 வாட் இஸ் லிக்விடிட்டி? லிக்விடிட்டி அப்படின்னா மணி. Bro, just லிக்விட் wait. ஓகே Sorry. ஓகே. Display. டிஸ்பிளே ஆகலைங்களா? ஓகே Yes. 1 செகண்ட். இப்போ ப்ரோ தெரியுது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 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 Okay, bro. ஓகே. இன்னைக்கு லிக்விடிட்டி டாபிக் பார்க்க போகிறோம். லிக்விடிட்டியில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் லிக்விடிட்டி? ஓகே. இப்போ லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னா மணி. ஓகே. இப்போ லிக்விடிட்டி இல்லைன்னா மார்க்கெட் மூவ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த வண்டி எப்படி மூவ் ஆகாதோ அது மாதிரி தான் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருந்தால் மார்க்கெட் மூவ் ஆகும், லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் மந்தோட ஹைஸ் அண்ட் லோஸ் அண்டு ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ், இதெல்லாம் லிக்விடிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து பை சைட் லிக்விடிட்டி. அடுத்து லிக்விடிட்டி டைப்ஸ் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி டைப்ஸில் இப்போ பை சைட் லிக்விடிட்டி பார்க்கலாம். பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னா பிஎஸ்எல்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகே. இப்போ ஓகே, பை சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ பை சைட் லிக்விடிட்டி ஒரு ஸ்விங்கோட ஹைஸ், ஒரு ஸ்விங் இருக்குது அப்படின்னா அதோட ஹையில் பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ லைக் இந்த இடத்துல பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இப்போ இங்கே பை சைட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இங்கேருந்து வரும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும், வந்துட்டு திரும்பி இங்கே வருது அப்படின்னா இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கும். இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் கூட பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியேவும் திரும்பலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகி திரும்பும். ஓகே. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செல் சைட் லிக்விடிட்டி. செல் சைட் லிக்விடிட்டி எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம். சேம் தட் பை சைட் லிக்விடிட்டி மாதிரி தான். இப்போ செல் சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது கீழே இருக்கும். இப்போ மார்க்கெட்டோட ஸ்விங் லோவில் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த செல் சைட் லிக்விடிட்டி எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே போகும். ஸோ மேலே போகுது அப்படின்னா திரும்பி கீழே வரும்போது டைரெக்டாக இந்த இடத்துல இந்த செல் சைட் லிக்விடிட்டியோ இல்லை செல் சைட் லிக்விடிட்டியோ ஸ்வீப் பண்ணிட்டு ஸோ திரும்பி மார்க்கெட் இப்படி மேலே தான் போகும்.
ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பை சைடு லிக்விடிட்டியை எடுத்தது. ஓகே, எங்கேயோ போகுது. ஓகே, இதுலேருந்து என்ன அப்படின்னா, பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா கீழே போகும், அண்டு செல் சைடு லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா, கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இதுக்கப்புறம் மூணாவதா ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குது ப்ரோ. ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே லிக்விடிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஜோன் மார்க் பண்ணி, அதாவது மார்க்கெட் எங்கே போகும்னா இந்த ஜோன், இந்த ஹைக்குள்ளேயே, இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளேயே சுத்தம். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இங்கேயே டாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குது. ரேஞ்ச் லிக்விடிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி இருக்கும், இந்த லோஸ்லேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே போகிற மாதிரி மேலே ஒரு வடை உடைக்கும். மேலே இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரும். இப்போ மேலே மார்க்கெட் இந்த இடத்துல மேலே உடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் இங்கே என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கீழே வச்சுருப்பாங்க. இந்த லைன் போட்டிருக்கல, அந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணும். இந்த ஹை லிக்விடிட்டியை, ஹையில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்பி கீழே வந்து அந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்பி அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வந்து கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டியை வந்து உடைக்கும், ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேயும் அதே சினாரியோ தான் நடக்கும். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகிட்டு ஸோ அவங்க எஸ்எல்ல இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இந்த லைனுக்கு மேலே இந்த இடத்துக்கிட்ட எஸ்எல் வச்சுருப்பாங்க. அப்படின்னா திரும்பி மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு அந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டோட பவர் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஓகேங்களா, கிளியரா ப்ரோ? ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது ப்ரோ. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகும், ஆல்ரெடி தெரியும். இது இருந்தாலும் மார்க்கெட் இப்படி ஹையரில் வச்சு போகும்போது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கல, இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு லோலையுமே லிக்விடிட்டி இருக்கும். இந்த லோ, இந்த லோ, இந்த ஒவ்வொரு லோலையுமே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இங்கேயும் மேலேயும் கீழே ரெண்டு பக்கம் லைன் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கீழே உடைக்குதா மேலே உடைக்குதான் பார்த்து ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகும், திரும்பி திரும்பி இந்த இடத்துல கீழே இந்த லைனையே உடைக்கும். ஓகேங்களா, லைனை உடச்சிட்டு இவ்வளோ தூரத்துலையும் திரும்பும், இல்லாட்டி இவ்வளோ தூரம் கூட வரும், வந்துட்டு இப்படி திரும்பும். இல்லை அப்படின்னா ஒரே ஐடியாக கீழே போய் ஃபுல் லிக்விடிட்டியை கூட எடுக்கும் ஒரு சில டைமில். ஒரு சில நேரத்தில் இங்கே எடுத்ததை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாக இங்கே இருக்க டோட்டல் லிக்விடிட்டி எடுக்கிற மாதிரி கூட ஒரு சில சினாரியோவில் நடக்கும். ஓகே, ஓகே ப்ரோ, கிளியரா? கிளியர் ப்ரோ. எக்ஸாம்பிள் காட்டுங்க. என்ன ப்ரோ? லைவ் மார்க்கெட்ல ஏதாவது எக்ஸாம்பிள்? மார்க்கெட்டில் எக்ஸாம்பிளா? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கா? இருக்கு. இப்படி லைட் ஆக்சஸ்
ஓகே ப்ரோ. இப்போ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 தடவை டேப் ஆயிருக்கா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்டர்ன் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே உடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்டில் வைப்பாங்க. ஓகே, கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் வைப்பாங்க. கரெக்டாக இங்கே லைன் இருக்குது, இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த லைனுக்கு மேலே இந்த இடத்துல வைப்பாங்க. கரெக்டாக அவங்களோட எஸ்எல் இந்த இடத்துல எடுக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா கீழே ஸ்வீப் பண்ணுது அப்படின்னு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வச்சவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தானே அடிக்கும். கிளியரா ப்ரோ? கிளியர் ப்ரோ, சூப்பர். வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ பைசெல் சொல்லுங்க ப்ரோ. பைசெல் லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டி பைசைடு இன்னொரு தடவை சொல்லணுங்கிறீங்களா? ஆமா, லைவ் மார்க்கெட்ல பைசெல் லிக்விடிட்டியும் செல் சைடு லிக்விடிட்டியும் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க ப்ரோ, பை சைடு லிக்விடிட்டி இருக்கா. ஸோ இந்த ஸ்விங்கு இங்கே ஹையில் இருக்குது, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு இறங்கிருச்சு பாருங்க. 1 செகண்ட். ஓகே, இந்த இடத்துல பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. இந்த பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கரெக்டாக ஸ்வீப் பண்ணுது, ஸ்வீப் பண்ணோன்னே இறங்கிருச்சு. கரெக்டுங்களா ப்ரோ? ஸ்வீப்னா என்ன ப்ரோ? ஸ்வீப்னா இந்த விக் விடும் பாருங்க ப்ரோ, இது மட்டும் தான். ஒரு சில நேரத்தில் க்ளோஸ் வைக்கும், அதுக்கப்புறம் திரும்பி கீழே இறங்கிடும். ஸ்வீப்னா இந்த விக் இருக்குல்ல, பாடி க்ளோஸ்னா பாடி வந்து க்ளோஸ் வைக்கும். ஸோ ஸ்வீப் அப்படின்னா இந்த விக் மட்டும் விக் விட்டுட்டு கீழே போயிடும். கிளியரா ப்ரோ? பாடியை கன்சிடர் பண்ணாம விக்கை மட்டும் கன்சிடர் பண்ணு. கரெக்டா? விக்கை மட்டும் தான் ப்ரோ. ஒரு சில நேரத்தில் பாடி இருக்கும், இந்த இடத்துல பாருங்க, ஆனால் கரெக்டாக எடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல பை சைடு லிக்விடிட்டி கரெக்டாக விக் விட்டு எடுத்துருக்கு பாருங்க. ஓகே, கிளியரா? ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் ப்ரோ? ப்ரோ வேற ஏதாவது டவுட்? ப்ரோ என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ இது? இப்போ நான் வச்சிருக்கிறது 4 hour ப்ரோ. ஓகே, அது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைல தான் நம்ம பை சைடு லிக்விடிட்டி அந்த இதெல்லாம் பார்க்கணுமா? ஆமாம் ப்ரோ, ஒரு ஹையில் பார்க்கணும். ஒன்று ஸ்விங் ஹையாக இருக்கணும், இல்லாட்டி ப்ரீவியஸ் டேவோட ஹையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இங்கெல்லாம் பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு ஸ்விங் இதை மாதிரி ஸ்விங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்விங்கோட ஹையில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கோட ஹையில் பார்த்தேன், ஹைக்கில் லிக்விடிட்டி எடுத்துக்க பாருங்க. ஓகே, இப்போ இன்ட்ராடேனா எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் இந்த ஸ்விங் பை சைடு லிக்விடிட்டி ஸ்விங் இதெல்லாம்? இன்ட்ராடேவா ப்ரோ? 4 hour தான் ப்ரோ. டே ட்ரேடிங்க்கு 4 hourல பார்ப்போம். ஓகே. ஆனால் இதே 4 hourல மேஜராக வச்சுட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் உள்ளே மாற்றினீங்க அப்படின்னா இந்த இடத்துல விக்காக இருக்காது ப்ரோ, பாடி க்ளோஸ் வச்சுருக்கோம். இப்போ இதே 15 minutesல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ 15 minutesல காட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணோம். பாருங்க, இப்போ 4 hourல வந்து விக்கு மட்டும் இந்த இடத்துல விட்டுருந்தது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சிருக்கு,
தெரியுதுங்களா? ம் ம் 1 செகண்ட். தெரியுதா ப்ரோ? 4Rல பார்த்தோம். இந்த இடத்துல விக்கு மட்டும் தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சிருக்கா. ஓகே. ஆ பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணணும்? கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஆ ஆமாம் ப்ரோ. இப்போ ஸ்வீப் பண்ணிருச்சுல ப்ரோ. ஆ ஓகே, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ ஆமா. ஸ்வீப் பண்ணி உள்ள பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் போகும். பைசைட் லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது ஓபி வச்சு எஃப்இஜி கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே ஓகே. ஓகே. இப்போ இந்த ஃபேக் அவுட்டு அப்படிலாம் அதெல்லாம் எப்படி வரும்? ஃபேக் அவுட்னா தான் ப்ரோ, அதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பை தான் ஃபேக் அவுட்டும்பாங்க. பிரேக் அவுட்னா பாடி க்ளோஸ் வைக்கும். ஓகே. ஃபேக் அவுட் அப்படின்னா விக் வச்சு எடுத்துருக்கோம். அப்போ இந்த இது ஸ்வீப்பை தான் வந்து பேர் மாற்றி சொல்கிறாங்க. ஓகே 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 சரி. ஓகே ப்ரோ. இந்த இடத்துல இப்போ வந்து லிக்விடிட்டியை பற்றி பார்த்தோம். லிக்விடிட்டி அந்த ஸ்வீப்பை பற்றி பார்த்தோமா? 1 செகண்ட். லிக்விடிட்டி பற்றி இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஓபி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே எஃப்இஜியை பார்த்துட்டு எப்படி ஓபி அண்ட் எஃப்இஜி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. எம்எஸ்எஸ்னா என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? எம்எஸ்எஸ் ப்ரோ நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போ லிக்விடிட்டியில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த லிக்விடிட்டி சொல்றீங்க ப்ரோ, அந்த ஸ்வீப் மட்டும் சொல்றீங்களா? ப்ரோ 1 மினிட். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. கோபால் ப்ரோ கேளுங்க. ப்ரோ இப்போ அந்த லிக்விடிட்டி ஆனா என்னைக்கு வேணாலும் ஸ்வீப் பண்ணலாம், இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு கூட எப்ப வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. அது எப்படி ஒரு வேலிடா கன்ஃபார்மா அந்த வேலிட் எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்றது? வேலிட்னா எப்படி ப்ரோ? அதாவது இல்ல ப்ரோ, இப்போ வந்து இந்த லிக்விடிட்டி அவன் எடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு இருக்கணும் ப்ரோ, அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் ப்ரோ, இப்போ வேலிடான்னு தான் அது ஓபி வச்சு பார்க்கணும் ப்ரோ. ஆர்டர் பிளாக் வச்சு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க. ஸ்வீப் சொன்னீங்க ப்ரோ, ஸ்வீப் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? என்ன ப்ரோ? ஸ்வீப் சொன்னீங்களா? ஸ்வீப் அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. எங்க போயிடுச்சு. ஓகே, ஸ்வீப்பா ப்ரோ? ஸ்வீப் வந்து ஸோ இங்கே பைசைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஒரு ஸ்விங்கோட ஹையில் லிக்விடிட்டி பைசைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அதை எப்படி மார்க்கெட் எடுக்கும் அப்படின்னா ஒரு விக்கு விட்டு எடுக்கும். இந்த இடத்துல விக்கு விட்டு எடுத்துருக்க பாருங்கள். ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்காமல் விக்கு விட்டு மார்க்கெட் வந்து அதை எடுத்துரும். ஸோ இந்த விக்கு விட்டு எடுக்கிறது தான் ஸ்வீப், லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறோம். பாடி க்ளோஸ் வச்சா அது வேறு. ஸோ இந்த இடத்துல விக்கை வச்சு எடுத்துருக்குல்ல, அதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே ப்ரோ. வேற யாருக்கா டவுட்? அவ்வளோதானே ப்ரோ? கோபால் ப்ரோ கை தூக்கிறீங்க. ஓகே ப்ரோ. வேற யாருக்கா டவுட் இருக்கா? ப்ரோ ஒரே டவுட், நான் டிஎம் பண்ணலாம் ப்ரோ. கிளாஸ்க்கு தான் ப்ரோ ஜாயின் பண்ண, என்ன ப்ரோ சொன்னீங்க? ப்ரோ லிக்விடிட்டி பற்றி பார்த்தோம் ப்ரோ. ப்ரோ செல் சைட் லிக்விடிட்டி என்ன ப்ரோ? செல் சைட் லிக்விடிட்டி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லைவ் மார்க்கெட். ஓகே, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு தடவை குயிக்கா திருப்பி சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டா ப்ரோ. 1 செகண்ட். அவருக்கு செல் சைட் லிக்விடிட்டி கேட்குறாரு, சொல்லிட்டு
செல் லிக்விடிட்டி. ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் கிடைக்க மாட்டேது. இடத்துல திருப்பி கரெக்டாக போயிருக்கு. பை சைட் செல் சரி ஓகே. ப்ரோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது பாருங்கள். இங்கே செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ செல் சைட் லிக்விடிட்டியை கரெக்டாக பிக் விட்டு ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? தெரியுது. கரெக்டாக இந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு இம்பல்ஸான மூவ் இருக்குது பாருங்கள். லிக்விடிட்டியை மார்க்கெட் எப்போ எடுக்குதோ அதுக்கப்புறம் ஒரு இம்பல்ஸான மூவ் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல எஃப்இஜிம்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைன் பண்ணுறது, எஃப்இஜி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. அடுத்து என்ட்ரி எடுக்கிறது அப்படிலாம் அடுத்த ஓபி எஃப்இஜி ஃபைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். இல்லாட்டி அடுத்த கிளாஸ் அது ஓகே அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம் ப்ரோ. நான் அப்கமிங் கிளாஸில் பார்த்துடலாம். வேறு யாருக்கா டவுட் இருக்கா ப்ரோ? இல்லை. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? கேட்குது ப்ரோ. ஹை ப்ராபபிலிட்டினா ப்ரோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இம்பல்ஸான மூவ் இருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ. அதுக்கு தான் எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கையும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அப்கமிங் கிளாஸில் ஓபி எப்படி ஃபைன் பண்ணணும் அதோட எஃப்இஜி எப்படி ஃபைன் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. வேறு யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே ப்ரோ. வேறு யாருக்கு டவுட் இல்லைல்ல? ரெக்கார்டிங் இதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக் இருந்தா ரெண்டு டாபிக் எடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பை ப்ரோ. தேங்க்யூ. பாய் பாய் பாய். தேங்க்யூ. பை ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. அண்ட் வந்து ஓகே ஓகே பாய் ப்ரோ. அதுவா ப்ரோ? அது வந்து சரி ஃபைனலாக பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஃபீட்பேக்காட்ட கொடுங்கன்னு சொல்லலான்னு வந்தேன். அது மாதிரி கொடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி பர்சனலாக டிஎம் பண்ணாலும் ஓகே. ஏதாவது இப்படி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு ஃபீட்பேக் இருக்கும்ல, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு இந்த புரோக்கர்ஸ் எக்ஸ்னஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, கொஞ்சம் அது மட்டும் சால்வ் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. டிஎம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பர்சனலா டிஎம் பண்ணுங்க. ஓகே நான் பர்சனலாவே ஓகே ப்ரோ. ஏன்னா அது ஆக்சுவலா நான் வந்து ஃபாரெக்ஸ் புதுசுன்றதுனால அது எப்படி ஆப்ரேட் பண்றது பேசிக்ஸ் எனக்கு கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கு ப்ரோ. ஆனா பேசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. இந்த பிப்ஸ் லெவரேஜ் அப்படிலாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ நான் செப்பரேட்டா உங்களுக்கு பின் பண்ணி டிஎம் பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ஜேஎஸ் ப்ரோ கை தூக்கிருக்கீங்க. ப்ரோ இது வந்து ஈக்குவிட்டின்றது ப்ரோ. இது இந்த டிமாண்ட் அப்ளை அது மாதிரி அது சேர்ந்தா ப்ரோ வரும், இல்ல வேற வித்தியாசமா வருதா? என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க. ஈக்குவிட்டி நம்ம நீங்க இப்ப முதல் படிப்பீங்க, இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரியா வருது, வேற இது வேற மாதிரியா? அதுவா ப்ரோ? இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது ஆர்டர் பிளாக்ல வரும். ஆர்டர் பிளாக் தான் நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி வேற ப்ரோ. லிக்விடிட்டி அப்படின்னா மணி.
ஸோ அந்த இடத்த மார்க்கெட் எப்போ எடுக்குதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு இம்பல்ஸான மூவ் கொடுக்கும், அவ்வளோதான். அதுல நிறைய பேர் அந்த அதுல வந்து மணி போட்டு மூவ் பண்றாங்க. அப்ப அந்த அதான் அப்படி சொல்ல வாரீங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.